புரட்டு வாழ்க்கை. வார்த்தை இல்லாத இடம் சாபமான இடம். தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பின்பற்றுகின்ற இடம் வார்த்தையின் இடமாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, அப்படித்தானே? நாங்கள் பின்பற்றுகிற இடம் என்ன இடமா இருக்க வேண்டும்? வார்த்தையும் இடமாக இருக்க வேண்டும். வார்த்தை சரியாக பேசுகிற இடமாக இருக்க வேண்டும். உங்களை துக்கப்படுத்தல, உங்களை கொஞ்சம் இந்த காலத்தை குறித்து பேசும்படி வந்திருக்கிறேன். நான் போன முதலாம் ஆராதனையிலே சொன்னேன், 5ஆம் தேதி ஆராதனையில இந்த உலகத்துக்கு, சபைக்கு, மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல மேய்ப்பனை குறித்து உங்களோட கூட நாங்கள் பேசினோம். அதே நேரத்தில் சொன்னேன், இந்த 3வது ஆராதனையிலே கெட்ட மேய்ப்பர்களை குறித்து நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று சொன்னோம். இதை நான் தியானித்துக் கொண்டு போகிற நேரம் இந்த மனம் உடைக்கப்பட்டது. இதை நான் பேசலாமா, பேசக்கூடாதா என்று தள்ளப்பட்டேன். ஏனென்றால் இஸ்ராயேல் மக்களை தேவன் நடத்தும்படி விதத்தை பார்த்த பொழுது, ஆடுகளை மேய்க்கின்ற விதத்தை பார்த்த பொழுது சொல்ல முடியாமல் துக்கப்பட்டேன். ஆனாலும் சொன்னதை உங்களுக்கு நான் கொண்டு வர வேண்டும் என்றபடினால், நீங்கள் எதிர்காலத்திலே, நிகழ்காலத்திலே அந்த வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றபடியினால் ஒவ்வொரு மேய்ப்பர்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு போதகர்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குள்ளே இருக்கின்ற சத்தியம் எப்படி அவர்களை நடத்துது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த உலகத்தின் ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற நாமல் சரியாக தேவனை பின்பற்றி செல்ல முடியும். அதனால என்ன நீங்கள் பின்பற்றுவதா இருந்தால், எங்களுக்குள்ளே நீதி, நியாயமான, உண்மையான சத்தியங்கள் காணப்பட்டால் மட்டுமே நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும். ஆமென். போனவனுடைய ஆட்சிக்குள்ளே காணப்படுகிறதான் துரோகம். இப்படிப்பட்ட துரோகத்தை அங்க நாட்களிலே இஸ்ராயேல் மக்கள், நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா போய் பாருங்க, எகிப்திலிருந்து வந்த வரலாறு சொல்லப்படுகிறது. அங்கே கொண்டு வருகிற பொழுது அவர்கள் முந்தின தலைமுறைகள் எல்லாரும் தேவனுக்கும் தேவ வார்த்தைக்கும் துரோகம் செய்து 2 பேர் மாத்திரம் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகின்ற நாட்டுக்கு சென்றார்கள். அதே பரம்பரையில் வந்தவர்கள் தான் இந்த மேய்ப்பர்கள். அதே குணாதிசயத்தோடு செயல்பட்டவர்கள் தான் இந்த மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பர்களை நம்பி தேவன் திரும்பவும் அவர்களிடத்திலே அவருடைய ஆட்டுக்குட்டியை ஒப்புக் கொடுக்கிறார். நீங்கள் நன்றாக நான் விரும்புகிறபடி நடத்த வேண்டும். நீங்கள் சரியாக நான் சொல்லுகிறபடி என்னுடைய ஆடுகளை நீங்கள் நடத்த வேண்டும். இந்த மேய்ப்பர்கள், நான் சொல்றது இஸ்ராயேல் மக்கள் மேய்ப்பரை பற்றி பேச, ஒருவரை நான் தாக்கி பேசுறேன். உலகத்திலே பொதுவான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டபடினாலே அந்த பொதுவான மேய்ப்பரை குறித்து நான் பேசுகின்றேன். அன்றும் இருப்பார்கள், இன்றும் இருப்பார்கள், இனிமேலும் அவர்கள் வருவார்கள். இதுதான் உண்மை. ஆகவே ஆட்டுக்குட்டியாய் இருக்கிற நீங்கள், நான் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆலோசனைகள், ஒவ்வொரு மேய்ப்பரையும் நீங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மேய்ப்பருக்குள்ளே வருகின்ற வார்த்தைகளை நீங்கள், ஆலோசனைகளை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதர்கள் மேய்ப்பதற்கு கொடுத்தாலும், மனிதர்கள் மேய்ப்பதற்குள்ளே கொடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்துத்தான் அவர்களை நடத்துவதற்கு தேவன் கொடுத்தார். மேய்ப்பர்களுக்குள்ளே கொடுத்த வார்த்தை
ஏசாயம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 11ஆம் வசனம். வேகமா அநேக விதமான விளக்கங்கள் இந்த வார்த்தையிலே கொடுக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியே, பொதுவாக நாம எல்லாம் ஆட்டுக்குட்டி, தேவனுக்கு கீழே ஆட்டுக்குட்டியே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நன்றாக பாருங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாமல் விலகிவிடக் கூடாது, நாமல் மறந்துவிடக் கூடாது. அதற்காகத்தான் இங்கே இப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் வேதத்திலே இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றவனாயிருக்கின்றேன். ஆமென். என்ன செய்ய இருக்கிறார்களாம்? ஆடு பெருக முன்பதாக ஆட்டுக்கு பின்னாலேயே தெரிவார்கள். இப்படித்தான் அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். இஸ்ராயல் மக்களை மேய்ப்பதற்கு ஆட்டுக்கு பின்னால தெரிந்திருப்பார்கள். நல்ல சாப்பாடை கொடுத்திருப்பார்கள். புலி, கரடி, சிங்கம் எதிர்பட்ட நேரத்திலே அங்கே அதை எதிர்த்து அதிலிருந்து விடுவித்திருக்கிறார்கள். ஆடு பெருக 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 ஆட்டிலே வருமானம் வர 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 ஆவிகள் மாற்றமடைகிறது. அவர்கள் பிறகு தங்களை தாங்கள் மேய்க்கக்கூடிய விருப்பத்துக்குள்ளே போகிறபடினாலே அவர்களுக்கு நல்ல அந்தஸ்துகள் அந்த காலத்திலே மேய்ப்பர்களுக்குள்ளே காணப்பட்டபடினாலே அவர்கள் தங்களுக்கு போதுமானது இருந்தபடினால், எனக்கு நீ ஆடு தேவையில்லை, எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து அவர்கள் செயல்படுகிறதை நாங்கள் இதிலே பார்க்கின்றோம். திரும்பி ஒருவர் வாசிங்க பாருங்க, என்ன நடக்குதப்பா? திரும்பி ஒருவர் வாசிங்க பாருங்க. காணப்படுகின்ற எப்படிப்பட்ட மேய்ப்பராம் சொல்லுங்க? பெருவயிறு எல்லாவற்றையும் ஆட்கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடுவார்கள். இதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இதனுடைய விளக்கத்தை நான் உங்களோடு கூட இதை பேச விரும்புகிறேன். பாருங்க, அருவருப்பானதை விரும்பி செய்யும் மேய்ப்பர்கள். என்ன காரியம்? பெருவயிறு என்று சொன்னால் விரும்புகிற எல்லாவற்றையும் அவர்கள் எடுக்கிறது என்ற அர்த்தம். இதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்று சொன்னால் பாருங்க, அருவருப்பானதை செய்யப்படுகிறபடினாலே மேலே வாசித்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது? தேவனுக்கு துரோகம் செய்தார்கள். எதனால்? மாமிசத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டபடியினாலே. அந்த ஆவிக்குரிய வட்டமாக இருக்கலாம், உலக பிரகாரமான தன்மையா இருக்கலாம், எல்லாம் அவர்களுக்குள்ளே ஆசை பெருகினபடினாலே, ஆசை வந்த காரணம் இச்சை பெருகினபடினாலே அவர்கள் என்ன செய்யப்பட்டு போகிறார்கள்? பாருங்க, அருவருப்பானதை விரும்பி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இரண்டாவது விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இழிவான மேய்ப்பர்கள் மதிக்க முடியாமல் போய்விடுவார்கள். கொஞ்ச காலத்தில் இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி வந்த அருமையான மேய்ப்பர்கள், தேவன் இந்த மேய்ப்பரை குறித்து நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார். ஏனென்றால் இப்படிப்பட்ட இழிவான மேய்ப்பர்கள் உருவாகுவார்கள் உலகத்திலே. இப்படிப்பட்ட மேய்ப்பர்களை இனங்கண்டு கொள்வது மந்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நல்ல சாப்பாடு நமக்கு கொடுக்கப்படுகிறாரா நம்முடைய மேய்ப்பர்? நல்ல மேய்ப்பர்கள் எங்கும் சாப்பாடு நல்லா கொடுக்கிறார்களா என்றால் நாங்கள் அவர்களுடைய வார்த்தையை கேட்கலாம். அவர்களை நாங்கள் பின்பற்றி போவதற்கு எந்த விதமான தவறுகளும் இல்லை. நல்லா யோசிக்கணும் நீங்க. ஏனென்றால் யாரை விழுங்கலாம் என்று பூமியின் ராஜ்யத்தை ஆளுகை செய்கின்ற விழுந்து போன ஆவிகள், அவனுக்கு முக்கியமானது ஆட்டுக்குட்டி. அவனுக்கு பொண்ணும் தேவையில்லை, வெள்ளியும் தேவையில்லை, அவனுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இந்த மரம் செடி கனிகள் எல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவன் படைக்கப்பட்ட மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அப்படியா நான் நரகத்திலே போகப்படுகிற நேரம் 7 பேர் நரகத்துக்கு போகிறார். பிறகு நான் உங்களுக்கு சொல்லித்தான், அதிலே ஒரு விதம் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள், பிசாசானவன் ஓடு கூட நரகத்திலே தள்ளப்படுகிறார். அவன் முக்கியமா விரும்புகின்ற காரியம் யார சொல்லுங்க? நல்ல கவனிங்க. மனிதனைத்தான்
அவன் பகை தேடி சுற்றித் திரிகிறான். ஏனென்றால் அவன் விழுந்து போன நேரம் தேவன் அவனை வெறுத்தபடியினாலே அவருடைய சாயலிலே மனிதர்களை, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் அவங்க 1-2 பார்க்க வேண்டியதில்லை, 5:1 சொல்லப்படுகிறது, அவர்களை தேவ சாயலிலே ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்கள் தேவ சாயலிலே. அதனாலதான் மேய்ப்பர்களை நன்றாக வழிநடத்தாமல் பிழையான விதத்திலே நடத்தி அவர்களை நரகத்துக்கு கொண்டு போவதற்காய் அவன் சில மேய்ப்பர்களை வேதத்திலே பாவித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆட்டுக்குட்டியா இருக்கிற நாமல் செய்தியை கேட்கிற நேரம், வார்த்தையை பார்க்கிற நேரம், நீங்கள் உங்களுடைய மேய்ப்பர் கொடுக்கிறதை கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டும். அப்பதான் நாங்கள் விழாதபடி நிற்க முடியும். எல்லா இடங்களிலும் நாங்கள் போனாலும், எல்லா ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற எல்லா தொட்டிலுக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே நாங்கள் போனாலும், நம்முடைய மேய்ப்பன் கொடுக்கின்ற ஆகாரத்திலே நாமல் வளர்ந்திருப்போமானால் ஒருபோதும் வேற போதனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? இதுதான் சத்தியம். இந்த உண்மையை வருகிற காலம் மட்டுமல்ல, இறந்த காலம் போகட்டும், நிகழ்காலத்தில் கூட நாங்கள் எல்லாரும் கவனம் செலுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க இதெல்லாம் வசனத்தை உங்களுக்கு தர, நீங்க போயிட்டு இருக்கோம். நீங்க ஒரு வசனத்திலிருந்து நாங்கள் பேசலாம், ஆனால் கொஞ்சம் மேய்ப்பர்கள் உங்களுக்கு காண்பித்து நான் போக விரும்புகிறேன். 3வது காரியம், எசேக்கியேலின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34வது அதிகாரம் 8ஆம் வசனம். இதெல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். வேதத்தில் இருக்கிறதை உங்களால் சில வேளையிலே பிடிக்க முடியாது. இப்படி கொடுக்கப்படுகிற காரியங்களிலே சந்தர்ப்பம் நீங்கள் எழுதி கொண்டால் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் கவனமாயிருக்க முடியும். ஒரு வாசிங்கம்மா. மேய்ப்பர்கள் என் வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கு முன் நீதி நியாயத்தை நிலைநாட்ட வந்தவர்கள். அதுல ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருக்க. நல்ல கவனிங்க, சத்தியத்தை ஆழமா நீங்க படிக்கணும், சத்தியத்தை ஆழமா நீங்க கேட்கணும், வீடுகளில் போய் வேதத்தை படிக்கணும், ஜெபம் செய்யணும். இவைகள் தான் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, இவைகள் தான் நமக்கு விழிப்புணர்வை கொடுக்கிறது. ஏமாற்றப்படாதீர்கள், ஏமாந்து போகாதீர்கள். பல புத்தகங்களிலே ஆட்டுக்குட்டிகளை குறித்தும் பல வார்த்தைகளிலே ஊழியர்களை குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. அதனால் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறோம், இந்த திராவிடி என்ற மலையிலே, இந்த பட்டணத்திலே நாங்கள் மலைக்கு மேலே இருந்து வாழ்ந்து வருகிறோம். மலை மேல் உள்ள பட்டணம் சொல்லுங்க. நீங்கள் மறைந்திருக்காத தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. மறைந்திருக்க முடியாதபடினால்தான் உங்களுக்கு நாங்கள் சத்தியத்தை கொஞ்சம் மெதுவாக இறக்கி போகிறோம். ஆமென். என்னமா சொல்லுது? என்னையா சொல்லப்படுது கிஷோர்? என்னப்பா சொல்லுது பாருங்க. மந்தையை என்ன செய்யாதவர்களாம்? விசாரிக்காத மேய்ப்பர்கள். அந்த காலத்திலே இருந்தவர்கள் ஆட்டுடைய நிலைமையை அறியாதபடி காணப்பட்டார்கள். அதனுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாதவர்களாய் மேய்த்தார்கள். அந்த காலத்தில் இருந்த மேய்ப்பர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்க. அவர்கள் பாரதம் போறதான் இல்லையா? ஒருவர் யோசுவாவிடத்தில் சொல்லியிருந்தாரு, 14 வருடம் ஒரு திருச்சபைக்கு நான் போனேன். என் மகளுக்கு வேள்த்தை வந்த பொழுது நான் அங்கே மேய்ப்பனிடத்தில் கொண்டு போன போது, இன்றைக்கா வந்தீங்க என்று கேட்டார். நல்ல கவனிங்க. அப்ப 14 வருடம் மேய்ப்பனுக்கு அந்த பிள்ளையை தெரிந்திருக்காதா? எப்படி இருந்திருக்கிறான் கவனிங்க. இதான் உங்களுக்கு சொல்லுகிறோம், இப்படிப்பட்ட இருக்கிறார்கள். உடனடியாக யோசுவாவிடத்தில் சொன்னார், இன்றையிலிருந்து என்னை விசாரிக்காத மேய்ப்பனை நான் பின்பற்ற மாட்டேன், நான் வேறொரு கூடாரத்துக்கு போகிறேன். அவர் போய்விட்டார்.
உண்மையான மேய்ப்பன் ஒரு ஆட்டுக்குட்டி ஏன் வரவில்லை என்று ஒரு 2 கிழமைக்கு பிற்பாடு ஆவது போன் பண்ணியும் இப்பத்திய காலத்துல சரி விசாரிக்கிற விதத்திலேயாவது அவர்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுகள் யாரை பின்பற்றி வருகிறது? மேய்ப்பன் கொடுக்கின்ற ஆகாரத்தை புசிப்பதற்காக பின்பற்றி வருகிறார்கள். அப்ப மேய்ப்பனானவன் சரியான விதத்திலே அந்த மேய்ப்பர்களை நேசித்தால் மட்டுமே, அன்பு செலுத்தினால் மட்டுமே அதுகளிலே மிகவும் கவனம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். என்னம்மா சொல்றீங்க? நான் சொன்ன நேரத்தோட என்னோட அடைக்குத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு மேய்ப்பன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கடற்கரையில போகிற பொழுது பாஸ்கர்தாஸ் என் நாடுகளை நீ மேய்ப்பாயான்னு கேட்டார். அதனால என் அழைப்பை நான் தெரிந்து கொண்டேன். நாங்கள் உங்களை துக்கப்படுத்துவதற்காக இந்த கூடாரம் போடல, உங்களை வேதனைப்படுத்துவதற்காக, புறக்கணிப்பதற்காக இந்த கூடாரத்தை நாங்கள் போடல. இந்த கூடாரம் போட்டதின் நோக்கம் தேவ சித்தம் சித்தம். சிவங்களை நான் குற்றப்படுத்த வரல. ஆறுதல் இல்லாமல் போய் ஆறுதல் இல்லாமல் அடைந்து போகிறார்.